புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தொடங்கி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். தற்போது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தொடங்குகிறது. எவ்வளவு காளைகள் களத்தில் பங்கேற்க இருக்கின்றன? எவ்வளவு காளையர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள்? அங்கு என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருவார் என கூறப்பட்டிருக்கிறது. அவர் வந்துவிட்டாரா? தற்போதைய சூழல் என்ன? இன்னும் சற்று நேரத்தில் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் துவக்கி வைக்க இருக்கிறார். பச்சை கொடி வீச அந்த வாடிவாசலில் இருந்து ஜல்லிக்கட்டு காளைகள் களம் காண இருக்கின்றன. 1500 காளைகள் களம் காண உள்ள நிலையிலே 900 மாடுபிடி வீரர்கள் காளைகளோடு மல்லுக்கட்ட தயாராகி வருகிறார்கள். ஒருபுறம் காளைகளும் காளையர்களும் காத்துக் கொண்டிருந்தாலும் மறுபுறம் ஜல்லிக்கட்டு போட்டியை துவக்கி வைக்க வருகை தரக்கூடிய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களை வரவேற்க தொண்டர்களும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் ஒருபுறம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாடிவாசல்கள் இருந்தாலும் அலங்காநல்லூருக்கு என்று ஒரு சிறப்பு இருக்கிறது. குறிப்பாக எல் வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த வாடிவாசலிலே ஜல்லிக்கட்டு காளைகள் வாடிவாசலை விட்டு வெளியே வரும்போது நின்று களம் காணக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. குறிப்பாக கலித்தொகையில் சொல்லுவது போல, எவன் ஒருவன் அந்த ஜல்லிக்கட்டு காளைகளை தனது இரு மார்புகளுக்கு நடுவில் அந்த திமிலை அமைக்கி வெற்றி காண்கிறானோ அவனை மட்டும்தான் பெண்ணானவள் திருமணம் புரிவாள். ஜல்லிக்கட்டு காளையை கூட அளக்க முடியாதவனை மறுஜென்மத்திலும் திருமணம் புரிய மாட்டாள் என்று கலித்தொகையில் இருக்கிறது. அந்த வகையில் தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான இந்த ஜல்லிக்கட்டு போட்டி உலகமே எதிர்பார்க்கக்கூடிய ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் பொதுமக்களும் ரசிகர்களும் காளையர்களும் எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை காண வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஜல்லிக்கட்டு களத்திலுமே நமது நியூஸ் தமிழ் கடந்த 2 நாட்களாகவே அவனியாபுரம், பாலமேடு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் நுணுக்கமாக பல்வேறு பிரத்யேக காட்சிகளாக ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களுக்கு வழங்கி வரக்கூடிய வேளையிலே இந்த ஜல்லிக்கட்டை காண வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி அவர்களுக்கு ஜல்லிக்கட்டு காண வரக்கூடியவர்களுக்கு பரிசாக தொப்பிகளையும் வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக மதுரை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் என அனைவருமே கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக பார்க்கக்கூடிய இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் துவக்கி வைக்கும் நிலையிலே பரபரப்பான ஒரு ஜல்லிக்கட்டு களமாக இந்த அலங்காநல்லூர் வாடிவாசல் பகுதி காணப்படுவது குறிப்பிடத்தக்கது.